ஹலோ மக்களே 608வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட்னு பார்த்தா முகிவர லூஃபிக்கும் சீசருக்கு தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை வேற லெவலா போகுது. ஆனா அவன் கேஸ்ன்னு சொல்லிட்டு அட்டாக்க போட்டு நம்ம லூஃபியே லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் லூஃபிக்கு ஈக்குவலா அவனால வர முடியல. ஆனா லூஃபி பாஞ்சு அடிக்கலான்னு பாக்குறான். அப்பப்போ அந்த ஆக்சிஜன் வர ஸ்டாப் பண்ணி லூஃபியை லாக் பண்ணி அடிச்சு நொறுக்குறான். கம்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு ஜெட் பிஸ்டல் ஒரு போடு போடுறான். சீசர் செதறிட்டான். சடனா ப்ளூ ஸ்வோர்டுன்னு சொல்லிட்டு புது டெக்னிக் இறக்கி நம்ம லூஃபியவே லாக் பண்றான். சடனா காத்தா கரைஞ்சு பாஞ்சு போறான். டென்ஷன் ஆயிட்டு ஜெட் கேட்லிங் அடி நடிக்கிறான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்னோ வந்து அவனை பாதுகாக்கு. அது வேற யாருமே இல்ல, அது வந்து மோனாட்டு தான். அவளோட டெவில் ஃப்ரூட் பவர் தான் அது. அவளோட டெவில் ஃப்ரூட் பவர் உள்ளவ தான். டே ரப்பர் உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு சீசர் கத்திக்கிட்டு இருக்கான். சரிடா முகிவரா, நல்லபடியே என்னோட ஆள் கூட நீ சண்டை போடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இவனை நீ பாத்துக்கோ மோனாட்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் சடனா லூஃபி பாஞ்சு போலான்னு பாக்குறான். மாஸ்டர் எல்லாம் உன்னை தொட விட மாட்டேன், இல்லைன்னா ஜோக்கர் என்னையே கொன்றுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் ட்ரெஃபலகர் லாவா தான் கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த டி ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ட்ரெயிட் அந்த இடத்த நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். நக்கலை சிரிக்கிறான். ஒரு வழி அந்த இடத்துக்கு வந்துட்டேன், இதுல தாண்டா புது உலகத்தையும் நான் ஆட்டி விற்க போறேன்னு சொல்லிட்டு மாசம் வந்து நின்றுகிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஏ பிளாக்க வர அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அடுத்து பி பிளாக்கையும் கதையை முடிக்கலான்னு பாக்குறாங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஜி ஃபீல் உள்ளவனுங்க ஏகப்பட்ட பேர் வந்து மயங்கி கிடக்குறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணாதீங்கடா, இன்னும் பிளாக் ஃபுட் அங்கதான்டா இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. வெறுகோ வேற அங்கதான் இருக்கான், என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தனா கத்திக்கிட்டே இருக்காங்க. சடனா டோரை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டே பிளாக் ஃபுட்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே நேவி நான் இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி பாஞ்சு வானத்துல இருந்து வாரான் ஒரு பக்கம். டே நேவி நீங்க நல்லா இருக்கீங்களா, கியூட்டி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். டே பிளாக் ஃபுட் நீ உயிரோட இருக்கியா, இது போதுண்டான்னு சொல்றானுங்க அவனுங்க. ஆனா பாஞ்சு இருந்ததுல அவன் கால்லாம் உடையிற சத்தம் கேக்கு. டே பிளாக் ஃபுட் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உனக்கு எது அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான் அவன். இவன் கூட சண்டை போடல, எனக்கு ஏன்டா கால்லாம் வலிக்கு என்னன்னு பாக்குறான். பார்த்தா அவன் போன்லாம் கிராக் ஆயிருந்திருக்கு. அவன் யார் தான்டா உங்களுக்கு எது சுப்பீரியரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவர் ஒன்னும் வைஸ் அட்மிரல்லாம் கிடையாது, எவனோ ஒருத்தர் இம்போஸ்டர், அவங்க கேப்டனே கிடையாது. எங்க கேப்டனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பான், ஆனா அவன் ஏதோ வந்து வேற்றாள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அவர் ஒரு வைஸ் அட்மிரல் வெறுகோலாம் கிடையவே கிடையாது, அவர் ஜிஃபிக்கு ஒரு தந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா டச்சிக்கு அவசியம் சொல்றா. யார்ட்டையும் அவ உண்மையவே சொல்லவே இல்லை. ஆமா வெறுகோ பத்தி எங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப மென்மையானவர்னு சொல்லிட்டு ஜிஃபி ஆளுகள்லாம் பேசுறாங்க. உண்மை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அவனை நான் மீட் பண்ணாத வரைக்கும் என்னால எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்றான் சாஞ்சி. சரிடா நம்ம இங்க நிக்க தேவையில்ல, வாங்க நம்ம குழந்தைய காப்பாத்த போன்னு சொல்லிட்டு கேப்டன் ஆரம்பிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. இங்க இன்னொரு பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா வெறுகோ தான் காட்டுறாங்க. அவன் அங்க இருந்து ஒரு பக்கம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். லா வந்து எஸ்ஐடியோட தேடி போறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான் சார்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அதான் வந்து ட்ரெஸ் ரோசான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிறது வேற யாருமே இல்ல, அவன் தான் டொங்கியோட்டோ டொஃப்ளமிங்கம் அண்டர்வெல்ல, அவன் பேரு ஜோக்கர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டே அவன் என்னோட சின்ன தம்பி மாதிரி தான்டா பார்த்தேன், ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் என் கூட தான் வளர்ந்தான். அவனை பார்க்கவே மோசமா தெரியுதான். சேட் மேனுஃபேக்சரிங் ரூமுக்கு தான் அவன் போயிருக்கான், அங்கதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. சடனா பேசிக்கிட்டு ஒரு பொண்ணு பாஞ்சு டொஃப்ளமிங்க முன்னாடி வந்துகிட்டு இருக்கா. கண்ணை தூக்கி வைக்கிறாவா. என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கமே சுட்டு தள்ளுறா. டே நான் ஒன்னும் சீசரை கடத்த நினைக்கல, அவனை கொல்லதான் நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். என்ன பார்த்தா சுட்டு தள்ளான்னு மாசம் வந்து நின்றுகிட்டு இருக்கான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ எப்படிடா இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாஞ்சு அடிக்கலான்னு வாரான், ஆனா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அவங்க ஆளுகளே சடனா ஒருத்தர் சுட்டு தள்ளுறான். அந்த பொண்ணுக்கு அடியும் படுது. இப்ப சீசர் மட்டும் இறந்தாம்னா அதுக்கு தவிர மிச்சம் யாராலே அதை கிரியேட் பண்ணவே முடியாது. என்னோட பிசினஸுக்கு பெரிய பிரச்சனை வந்துன்னு சொல்றாங்க. பேபி 5 நீ கொஞ்சம் பொறுமையாரு, யங் மாஸ்டர் உன்னால எது செய்ய முடியாது சொல்லிட்டு ஒருத்தர் வர வந்து நின்றுட்டு இருக்கான். இவனை நான் மன்னிக்க போறதுலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாஞ்சு வாரா. என்ன பார்த்தா அவளும் அவங்க ஆள்ல ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இப்ப என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டொஃப்ளமிங்கமோ பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு குட்டி பொண்ணு வந்து கேண்டிஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த அழகான பையனை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ட்ரெஃப்லகர் லாவை பத்தி தான் பேசுறாங்க. லா நம்மளுக்கு எழுத்து சண்டை போடுறான் அப்படித்தானே மாஸ்டர் சொல்றாங்க. அவங்க சொல்ல மோசமா தான் இருக்கும் வெறுகோ, ஆனா அந்த லாவை நீ டேக் கேர் பண்ணிக்கோ. நான் மனசுல நினைச்சுக்கிடுவேன் அவன் இந்த உலகத்திலே பிறக்கலன்னு சொல்லிட்டு என் சின்ன தம்பியா இருந்தா என்ன அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க என்ன பார்த்தா அந்த பேபி 5 பொண்ணும் வந்து பாஞ்சு அட்டாக் பண்ணு வரா. டொஃப்ளமிங்க எல்லாத்தையும் பிளாக் பண்றான். அவனை கொன்னுட்டு அவனோட டெட் பாடியை உங்களுக்கு காட்ட வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறுகோ ஸ்டார்ட் பண்ணி பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். நான் கேமரா மூலியமா காட்டுறேன்னு சொல்றான் அவன். டே உன்ட கேமராவே கிடையாது சொல்றானுங்க. பார்த்தா அவனுக்கு ஏதோ நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் பாஞ்சு அடிக்கலன்னு வாரா. ஆனா அதுக்குள்ள என்ன பார்த்தா அவன் ஸ்ட்ரிங்ஸ் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீசர் மோனாட் நான் பேசுறது கேட்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எல்லாம் எனக்கு கேட்கன்னு சொல்லிட்டு சீசரும் மோனாட்டும் பேசுறாங்க. அவங்க சீசர் நீ கொஞ்சம் லாட்டா பார்த்தே இரு, அது மாதிரி முகிவரான் கொஞ்சம் மோசமானவன், அவன்கிட்ட கான்கரர் ஹாக்கி இருக்குன்னு சொல்றான் அவன்.
நீங்க நினைக்கிறதோட அவங்க கொஞ்சம் டஃப்பான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே, இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். கான்கரர் ஹக்கின்னு சொல்லிட்டு சீசர் மிரட்டான். இங்க ஒரு மோசமான பொண்ணு கோவத்துல இருக்கா, பேபி ஃபைவையும் பஃபலோவையும் இங்க இருந்து நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். மீச்சலத்தை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி சி பில்டிங் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே லூஃபி சொல்லிட்டு இருக்கான், டே நீங்க எதுவும் பேசி எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் சீசரை கேட்ச் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போறான். சடனா ஒரு ஸ்னோ பவர் யூஸ் பண்றா. உடனே இங்கிருந்து தப்பிச்சு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மோனாட்டு. என்னன்னு பார்த்தா லூஃபி முழிக்கிறான், இந்த ஸ்னோ எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஸ்னோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, அதனால எங்களால ஸ்னோ பவர் வரைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட பவர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. இது ஒரு ஸ்னோ பவர் தான், இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா அவ பவரை யூஸ் பண்ணி லூஃபியவே லாக் பண்ணி தூக்குறா. ஆனா லூஃபி அந்த பவர்லாம் உடச்சு நுறுக்கிட்டு கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஸ்னோவா கரைஞ்சு போறான். பின்னாடி பாஞ்சு வந்து லூஃபி அடிக்கலான்னு வரான். நக்கலா சிரிச்சுட்டு வந்து ஒரு அடி அடிக்கலான்னு பாக்குறா. ஆனா லூஃபி எல்லாத்தையும் ஒர்க் ஆகாது, எல்லாத்தையும் பிளாக் பண்றான். அவன் காமுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் போடுதா. பார்த்தா ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி இக்லு மாதிரி உள்ள வச்சு லாக் பண்ணிடவே செஞ்சுட்டான் அவனை. இதுவாடா இது ஏன்டா என்ன டென்ஷன் படுதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். செகண்ட் கியர்னு சொல்லிட்டு கம் கேட்லின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் லூஃபி. ஆனா சடன் அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டா, எங்க போனானே தெரியல. பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. வந்தது மட்டும் இல்லாம நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி சோப்பரையும் மோக்காவும் தான் கட்டுறாங்க. அந்த பக்கம் பசங்களா வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மோக்கா பொண்ணுட்ட சோப்பர் எல்லா விஷயம் சொல்லிட்டான். சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, எந்த பொண்ணுங்களுக்கும் எந்த பசங்களுக்கும் வந்து இனிமேல் அந்த கேண்டீஸை கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் மோக்கா. எல்லா பசங்களையும் நீங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா, இது போதும் சொல்றாங்க. மோக்கா கதவை தரன்னு சொல்லிட்டு எல்லாரும் கதவை அடிக்கிறாங்க. அடிச்சு நொறுக்கிட்டு ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறாங்க. இந்த கதவு எப்பனாலும் ஓப்பன் ஆயிரும் மோக்கா, நீ கொஞ்சம் பார்த்தேரு. இந்த பசங்க பிஸ்கட் ரூமுக்கு விட்டு போக கூடாதுன்னு சொல்றான் சோப்பர். மோக்கா நான் உன்னை நம்புறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மோக்கா பொண்ணு ஜெட்டு வகத்துல ஓடுறா. இந்த கதவோ ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு. ஏதோ ஒரு பிளான போடுறான் சோப்பர். இங்க இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா டிராகனை தான் காட்டுறாங்க. அதோ நெருப்பு வச்சு அடின்னு அடிக்குது. டிராகன் வந்து நான் ஒரு பெருசா ஒன்னு வெட்டினேன், அதோட இது ரொம்ப பிரச்சனையே கொடுக்குதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோரோ. இன்னொரு டிராகன் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணியிருந்தா இதை ஏன்டா ஸ்டாப் பண்ண மாட்டேங்க, ஏன்டா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு ப்ரௌன் பேர்டு கேட்கறான். அந்த இருக்க இடத்த அம்டையும் வந்து நெருப்பால அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணலனா இது ஏகப்பட்ட நெருப்பை வர வச்சுக்கிட்டே இருக்கும், இதுவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு உச பாத்துக்கிட்டு இருக்கான். இதை விடுங்கடா, என்னால இதை விட முடியாது, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கினிமோனு மாசம் வரான். இந்த டிராகன் நானும் விட்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன பார்த்தா ப்ரூக்கோ டென்ஷன் ஆகுறான். நீ எதுக்கிட்ட அந்த டிராகன் மேல கோவப்படுறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஏன்னா அதோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பாஞ்சு இவனை அடிச்சு நோக்கி பறந்து வந்து இவனை அடிக்கலான்னு வந்திருக்கு. ஆனா இது இவனை அடிக்காம அது அப்படி ரிட்டர்ன்ல போய்கிட்டே இருந்திருக்கு. இவனை மதிக்கவே இல்ல. டே என்னை ஒரு இது ஆளாவே மதிக்கலடா, ஏன்னா என்கிட்ட ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் போனு. கினிமோன் இவன் கதையை நான் முடிக்கன்னு சொல்றான். அவன் பார்த்தா அவனுக்குள்ள சண்டை போடுறானுங்க. இவனை நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க அதுக்குள்ள நாமி வந்து நின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரௌன் பேர்டு கேட்கறான். நான் ஒரு சாமுராய் நிஞ்சா மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த பண்ண போறேன்னு சொல்லிட்டு தண்டர் டிராப்னு சொல்லிட்டு ஒரு படு போடுறா. அடிச்செல்ல செதறிட்டாங்க அவங்க. அடிச்சல டிராகன் செதறிருச்சு. இந்த பொருளா இவ்வளவு வித்த காட்டுறான்னு சொல்லிட்டு கினிமோனா முழிக்கிறான். ஸ்மைல் ஸ்ட்ரைக் அட்டாக்னு சொல்லிட்டு நம்மால ஒரு போடு போடுறான் உசப்பு. சடனா பார்த்தா மூக்குல வந்து ஏதோ ஒரு செடிலாம் முளைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ரோபின் களத்துல இறங்கி குரோண்டா ஃப்ளோட்னு சொல்லிட்டு ஹோல்டுன்னு சொல்லிட்டு கிளச் லாக்க போட்டு விட்டாங்க. பறக்கிறதுக்குள்ள கீழே இறங்குது. இது கதையை நான் முடிப்போன்னு சொல்லிட்டு கினிமோனும் ப்ரூக்கும் பாஞ்சு வராங்க. அட்டாக்க போறதுக்குள்ள ஃபயர் ஃபாக்ஸ் ஸ்டைல்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேமே வெட்டி வீசுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது திரும்பி விட மாட்டுக்கு பாஞ்சு வருது. கெவட்டான் போட்டான் கிளைன்ஸ் ஃபிளாமிங் ஸ்லைஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒரு போடு போடுறாங்க. அடிச்ச அடியில அந்த டிராகன் செதிரவே செஞ்சிருச்சு. சடனா கினிமோனு ப்ரூக்கு மாச காமிச்சிட்டாங்க. செஞ்சிருச்சு. டைனமோ வெற்றி பெற்றுட்டோம், வாங்கடா ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அந்த டிராகனை விட மாட்டாங்க. எட்டி மிதிக்கிறாங்க. இந்த டிராகனை ஏன்டா இப்படி போட்டு அடி நடிக்கிற, இது உன்னோட பேரண்ட்ஸ் எதையும் கொண்டுருச்சா, இதுல எதுவும் கோபம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க அப்பா அம்மாவை கொண்டதோட இது ஒரு மோசமான விஷயத்த பண்ணிருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க இல்லைன்னா உங்களை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு நாம எங்கிறது போய்கிட்டே இருக்கா. ஆனா எதுவும் பண்ணாம திரும்பி மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிறது இந்த குழந்தைகளும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பசங்களா வந்து நம்ம சோப்பரை அடி நடிக்கிறாங்க. சோப்பரோ வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிறான். இந்த மான்ஸ்டர் அடின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ டீமே அந்த பக்கம் வந்துட்டாங்க. பசங்கள ஒரு பக்கம் சோப்பரோ ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இந்த ரிசர்ச்சர் எல்லாம் இன்னும் பசங்களை தான் அவங்க கூட வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பசங்க இவங்க கூட இருக்காங்க. சரி உனக்கு எந்த பிரச்சனை இல்ல, பிஸ்கட் ரூமுக்கு நீ போன்னு சொல்றாங்க. அங்க கேண்டீஸ் இருக்குன்னு சொன்னோடனே பசங்களும் என்ஜாய் பண்ணி அந்த கேண்டீஸ் எடுக்கலான்னு போறாங்க. சரி அந்த பையன் எங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. எந்த பையன் சொல்லிட்டு ரிசர்ச்சர் கட்டுக்கிட்டு இருக்கான். சீக்ரெட் ரூம்குள்ள தான் ஒரு பையன் போனோம்ல, அந்த பையனை பத்தி தான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பையன் சின்ன டிராகனா கூட மாறினா. அந்த பையன் பேரு மோமோனோஸ்கின்னு சொல்றான். அந்த பொண்ணு சொன்னோடனே அப்படி ஷாக் ஆகுறாங்க. அதோட முடியுது. அதுக்கு சொல்லி சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.